எல்லாருக்கும் வணக்கம். ரீசெண்ட் டைமில் நம்மக்கிட்ட வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி நிறையாவே அவேர்னஸ் வந்திருக்கு. வி ஆர் லுக்கிங் ஃபார் அ டிஃப்ரெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு இன்வெஸ்ட் அண்ட் கெட்ட வந்து பேசிவ் ரிட்டர்ன்ஸ் வர மாதிரி. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வென் வி ஆர் சர்ச்சிங் ஃபார் தட் வி ஆர் ஃபைண்டிங் அ டிஃப்ரெண்ட் நேம்ஸ் லைக் மியூச்சுவல் ஃபண்ட், எஸ்ஐபி, லம்சம் அண்ட் கோல்டு பாண்ட், சவரன் பாண்ட், இடிஎஃப் இப்படி நிறைய வருது. ஸோ லாங் ரனில் விச் வில் கிவ் அ மோர் பெனிஃபிட், நமக்கு எது ஹை ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும், லெஸ் ரிஸ்க் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதுக்கான டீட்டெயில்ஸை வந்து நம்ம வந்து கிளாரிஃபிகேஷன்ஸ் வந்து அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் நம்ம மியூச்சுவல் ஃபண்டில் ஆக்டிவ் ஃபண்ட்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது, ஸோ அதனுடைய ப்ளஸ் அண்ட் மைனஸ் என்னன்னு பார்ப்போம். ஓகே, ஸோ ஆக்டிவ் ஃபண்ட் பேசிக்கலி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபண்ட் மேனேஜர் வந்து இருப்பாங்க டெசிக்னேட்டட். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டை வந்து அவங்களுக்கு வந்து எந்த ஸ்டாக் வந்து பெனிஃபிட் கோயிங் டு கிவ் ஹை ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்களோட ரிசர்ச் அண்ட் அனலிசிஸை வச்சு வந்து அவங்க அந்த ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இங்கே நமக்கு என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டாக்ஸை வந்து நம்ம உட்காந்து ரிசர்ச் பண்ணியோ இது பண்ணி அனலைஸ் பண்ண வேணாம். நீங்கள் அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க, அவங்க அந்த பர்டிகுலர் டைமில் எந்த ஸ்டாக்ஸு எந்த சைக்கிள் வந்து நல்லா மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்களோ அந்த செக்டர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அது வந்து பெனிஃபிட்ஸ். அதே வந்து நமக்கான சில டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து சின்ஸ் அவங்களும் வந்து ஒரு ரிசர்ச் பண்ணும்போது வந்து ஸோ ஈச் இண்டிவிஜுவல் தேர் ஓன் பர்செப்ஷன் இருக்கும். ஸோ அதனால் வந்து மேபி சம்டைம்ஸ் வந்து கால்குலேஷன் மிஸ் ஆகலாம், லோ ரிட்டர்ன்ஸ் கொடுக்கலாம் அந்த ஸ்டாக்ஸ். ஆஸ் வெல் அஸ் வந்து சின்ஸ் ஃபண்ட் மேனேஜர் மேனேஜ் பண்ணும்போது அதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பார்த்தீங்கன்னா மற்ற ஃபண்ட்ஸை விட இதில் வந்து கொஞ்சம் ஹையாக இருக்கும். ஸோ வந்து இதில் இன்னொன்று என்னென்னா அகைனஸ் இது மாதிரி ஃபண்ட் மேனேஜர் பண்ணங்காட்டி இதில் வந்து ஹை ரிஸ்க் இருக்குது. ஸோ எதுவுமே நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் செபி ரெஜிஸ்டர் ப்ரோக்கரை கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். தேங்க்யூ. அப்கமிங் வீடியோஸில் நம்ம பேசிவ் ஃபண்ட், எஸ்ஐபி அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம்.